everyone, welcome back to MedFacts YouTube channel. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ப்ரொஜீரியா. ப்ரொஜீரியாங்கிறது ரேர் ஜெனட்டிக் டிசார்டர். இட் காசஸ் தி சில்ட்ரன் டு ஏஜ் ரேப்பிட்லி. அவங்க சின்ன வயசுலேயே பார்க்கறதுக்கு வயதானவர்கள் மாதிரி இருப்பாங்க. ப்ரொஜீரியாங்கிற வேர்ட் derived ஃப்ரம் கிரீக் வேர்ட். ப்ரோனா பிஃபோர், ஜெராஸ்னா ஓல்ட் ஏஜ். ப்ரொஜீரியாவை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணவங்க டாக்டர் ஜொனாதன் ஹட்சின்சன் இன் 1886லையும் டாக்டர் ஆஸ்டின் கில்ஃபோர்ட் இன் 1897லையும். அதனாலே இதோட பேர் ஹட்சின்சன் கில்ஃபோர்ட் ப்ரொஜீரியா சிண்ட்ரோம். ப்ரொஜீரியா வாஸ் காஸ்டு பை எ மியூட்டேஷன் இன் த ஜீன் கால்டு LMNA. இந்த LMNA ஜீன் ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும் விச் இஸ் நோன் ஆஸ் லாமின் A. இது நியூக்ளியர் என்வலப்போட ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட். இது ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், ஸ்டெபிலிட்டி டு த நியூக்ளியஸ், ரெகுலேட் த மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ். இதெல்லாம் இதோட ஃபங்க்ஷன். ப்ரொஜீரியாவில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த LMNA ஜீனோட மியூட்டேஷன் ஆகிறதுனால டிஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் லாமினியை ப்ரொடியூஸ் ஆகுது விச் இஸ் நோன் அஸ் ப்ரொஜீரின். இந்த ப்ரொஜீரின் அந்த குழந்தைங்களுக்கு உள்ள செல்லில் அதிகமாக டெபாசிட் ஆகிறதுனால ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் த நியூக்ளியர் என்வலப் முழுசாகவே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நார்மல் செல்லில் LMNA ஜீன் எப்படி லாமினிய ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, இனிஷியலாக ப்ரீலாமின் ஏங்கிற ப்ரிகர்சர் ப்ரோட்டீன் கூட ஃபேர்னிசெல் குரூப் அட்டாச் ஆகி இன்னர் நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளே போகும். உள்ளே போனதுமே ஜிங்க் மெட்டலோபெப்டிடேஸுங்கிற என்சைம் ஃபேர்னிசெல் குரூப்பை ரிமூவ் பண்ணிடும். இதுக்கப்புறமா ப்ரீலாமின் ஏ மெச்சூர் ஃபார்முக்கு மாறிடும் விச் இஸ் நோன் அஸ் லாமின் ஏ. லாமின் ஏ ப்ரொடியூஸ் ஆகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்குது நியூக்ளியஸ்க்கு. ஜீன் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறது, இப்படி நிறைய ஒர்க் பண்ணுது. இதுவே ப்ரொஜீரியா கண்டிஷனில் LMNA ஜீனில் நடக்கிற சில சேஞ்சஸ்னால அப்நார்மல் வெர்ஷன் ஆஃப் த லாமின் ஏ ப்ரொடியூஸ் ஆகும் விச் இஸ் நோன் அஸ் ப்ரொஜீரின். இந்த ப்ரொஜீரின் ஃபேர்னிசெல் குரூப் ரிமூவ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை நடக்க விடாமல் பண்ணி பர்மனண்ட்டாக அட்டாச் ஆகிடும். இது எதனாலனா அந்த இடத்துல ஜிங்க் மெட்டலோபெப்டிடேஸ் இருக்காது. ப்ரொஜீரினும் ஃபேர்னிசெல் குரூப்பும் நியூக்ளியர் மெம்பரேனில் அதிகமாக அக்குமுலேட் ஆகி செல் டெத்தை அதிகப்படுத்தும், ஷேப்பை அப்நார்மல் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ரொஜீரியாவோட சிம்டம்ஸ். க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்டர் வெயிட்டில் தான் இருப்பாங்க, ஸ்கின் ட்ரை கண்டிஷனில் இருக்கும், ஃபேஸில் ரிங்கிள்ஸ் வரலாம், லிப்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கும், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸாக இருக்கும், ஹிப் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. டீத் ரொம்ப டிலேடாக தான் வரும், நேரோ செஸ்ட், விஷன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இவங்களால வேகமாக நடக்க முடியாது. ஃபஸ்ட்டு குழந்தை பர்த் ஆனதுமே ஒரு 18 to 24 months எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக எல்லா சிம்டம்ஸும் வர ஆரம்பிக்கும். அதை தான் உங்களுக்கு இந்த சார்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரொஜீரியாவோட சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் டெஸ்டிங் எடுத்து பார்ப்பாங்க. இதை வச்சு LMNA ஜீன் மியூட்டேஷன் ஆயிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எக்ஸ்ரே எதுக்குன்னா, போன் ஏதாச்சும் அண்டர் டெவலப்டு கண்டிஷனில் இருக்கா, ஹிப் ஏதாச்சும் டிஸ்லோகேட் ஆயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. எலக்ட்ரோ கார்டியோகிராம் ஹார்ட்டோட ரிதம் அனலைஸ் பண்ணுறதுக்கு. டாப்லர் அல்ட்ராசவுண்டு பிளட் ஃப்ளோ கரெக்டாக நடக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு. எக்கோ கார்டியோகிராம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் கரெக்டாக நடக்குதாங்கிறத பார்க்குறதுக்கு. பிளட் டெஸ்ட் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ப்ரொஜீரியாவை முழுசாக க்யூர் பண்ணவே முடியாது, ஆனால் சில மெடிக்கேஷன்ஸ் மூலயமா அதோட சிம்டம்ஸை நம்ம மேனேஜ் பண்ணலாம். லோனாஃபார்னிப். இட் இஸ் எ ஃபேர்னிசெல் டிரான்ஸ்ஃபரேஸ் இன்ஹிபிட்டார் ட்ரக். US FDA அப்ரூவ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரக் இது தான். இட் ஸ்லோ டவுன் த டிசீஸ் ப்ரோக்ரெஷன் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஸ்டாட்டின்ஸ் அண்ட் ACE இன்ஹிபிட்டர்ஸ் ஃபார் த கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்கல் தெரப்பி, நியூட்ரிஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.